ஹாய் ஃபியூச்சர் அக்கௌண்டன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜேர்னல் என்ட்ரி. ஸோ இதுதான் வந்து அக்கௌண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ போவோமா? ஸோ வாட் இஸ் ஜேர்னல் என்ட்ரி? Journal entry is a first step in recording any financial transaction in accounting. ஸோ இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அக்கௌண்ட்ஸில் நம்ம காலடி எடுத்து வைக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்கிறது ஜேர்னல் என்ட்ரி. ஸோ மறக்கவே மறக்காதீங்க. ஸோ இதுதாங்க அடித்தளமே, சரிங்களா? ஸோ இது எதுக்கு தேவைப்படுது, எதுக்கு என்ன என்ன பண்ண போறோம் இதை வச்சு பார்க்கலாமா? ஸோ வாட் ஹேப்பண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு நீங்க வந்து ஒரு பொருளை வாங்கியிருப்பீங்க. ஸோ அதை வந்து ஒரு என்ட்ரியா வந்து நீங்க போட்டு வச்சுக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அக்கௌண்ட்ஸ்ல இதுதாங்க, சரிங்களா? விச் அக்கௌண்ட் ஆர் இன்வால்வ்டு. ஸோ இதுல வந்து ஒரு 3 அக்கௌண்ட்ஸ் இருக்குங்க, சரிங்களா? அது வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விச் அக்கௌண்ட் டு டெபிட் அண்ட் விச் டு கிரெடிட். ஸோ இதுல 2 ஸ்டெப் தாங்க. ஒன்னு வந்து டெபிட் டிரான்சாக்ஷன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன்ங்கிறது ஆல்ரெடி நீங்க வந்து ரெகுலரா நீங்க யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. நம்ம வந்து இப்போ ரீசெண்டா வந்து எங்க ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணாலும் சரி, ஸோ நம்மளோட டிரான்சாக்ஷன் எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு, எவ்வளவு அமௌண்ட் போயிருக்குன்னு பாக்குறது ஒரு ஸ்டேட்மெண்ட் பேர் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுல டெபிட் கிரெடிட்ங்கிறது 2 இருக்குங்க. இது வந்து நார்மலா இப்போ உங்களுக்கு நீங்க ஒரு சேலரியோ இல்ல வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணா உங்களுக்கு வந்து கிரெடிட்னுங்கிற ஒரு மெசேஜ் வந்திருக்குங்க. ஸோ அந்த கிரெடிட் இந்த கிரெடிட் இல்லைங்க, சரிங்களா? நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் அக்கௌண்டிங் வியூல பார்க்கும்போது டெபிட்ங்கிறது உள்ள வந்திருக்கிறது, கிரெடிட்ங்கிறது வெளியே போயிருக்குன்னு அர்த்தங்க. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெபிட் ஆகியிருக்கு அப்படின்னா காசு வெளியே போயிருக்குன்னு அர்த்தம். ஆனா கிரெடிட்ங்கிறது உள்ள வந்திருக்கு நம்ம அர்த்தம். ஸோ நமக்கும் இதுக்கு அக்கௌண்ட்ஸ்க்கும் ஸோ கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகுங்க. ஸோ ஹவு மச் இஸ் த அமௌண்ட், என்ன அமௌண்ட்டுங்கிறது நம்ம ஜேர்னல் என்ட்ரியில நம்ம கிளியரா நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோங்க. ஸோ நம்ம டெஃபினேஷனுக்குள்ள போமா? ஸோ டெஃபினேஷன்ங்கிறது a journal entry is a record of business transaction in a journal book showing a debit and credit account with narrations. நரேஷன்ங்கிறது இந்த வீடியோ எண்டில் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம புக்கு டைரின்னு நம்ம இந்த இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோல நம்ம பார்த்துருப்போங்கல்ல. ஸோ அதுதாங்க ஜேர்னல் புக்குங்கிறது. ஸோ அந்த டிரான்சாக்ஷனை மெயின்டைன் பண்ற புக்குக்கான பேருங்க. ஸோ அதன் பேர் தான் ஜேர்னல் புக். ஸோ ஏன் இது இம்பார்ட்டன்ங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாங்க. It is the first step in the accounting process. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்க. ஸோ நெக்ஸ்ட் ஐ கீப் அ ப்ராப்பர் ரெக்கார்ட் ஆஃப் எவ்ரி ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி. ஸோ நீங்க ஒரு கம்பெனிக்கு ஒரு பொருள் வாங்கினாலோ ஈவன் நீங்க வந்து ஒரு ஒரு டிஷ்யூ வாங்கினாலும் சரி, இப்போ இருக்கிறதுல டிஷ்யூ வாங்கினாலும் சரி, அதை வந்து நம்ம ரெக்கார்ட்ல வச்சிருக்கிறது அவ்வளவு முக்கியங்க. ஸோ அதுக்கு ஜேர்னல் என்ட்ரிங்கிறது ரொம்ப முக்கியமா தேவைப்படுதுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குங்க, அக்கௌண்டிங் ப்ராசஸ்ங்க இருக்குங்க, சரியா? அந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் தான் ஜேர்னல் என்ட்ரி. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லெஜர், ட்ரையல் பேலன்ஸ் அண்ட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். இட் ஷோஸ் ப்ரூஃப் ஆஃப் ஆல் மணி மூமெண்ட். ஸோ எந்த மணி, இப்போ ஒரு மணி உள்ள வந்திருக்கு அப்படின்னா அந்த மணி எவ்வளவு இருக்கு, அது என்ன செலவாயிருக்கு, இன்னும் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குங்கிறது ஈஸியா உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரிலேயே நீங்க வந்து பாத்திரலாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட் ஆர் த கோல்டன் ரூல்ஸ். ஸோ இது இது ஜேர்னல் என்ட்ரியை விட முக்கியமானதுங்க. அக்கௌண்ட்ஸுக்கே அடித்தளம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் ரூல்ஸுங்க. ஸோ இந்த கோல்டன் ரூல்ஸை தான் நம்ம பார்க்க போறோங்க. ஸோ மொத்தம் 3 அக்கௌண்ட் இருக்கு. என்னென்ன அக்கௌண்ட்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்ங்கிறது ஒரு பர்சனோ இல்ல ஒரு பிசினஸ பத்தி டீல் பண்றது பாத்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட். டீல்ஸ் வித் பர்சன் ஆர் ஆர்கனைசேஷனாலோ என்டர்பிரைஸ்னாலோ பிசினஸ்னாலோ எல்லாமே ஒண்ணுதாங்க, சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ராம் அக்கௌண்ட், எஸ்பிஐ அக்கௌண்ட், கிரெடிட்டார்ஸ், கஸ்டமர்ஸ். கிரெடிட்டார்ஸுங்கெல்லாம் இதுக்கு நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களுக்கு ஸோ இதுல டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு தனி வீடியோவா நான் எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்ங்கிறது டீல்ஸ் வித் டேஞ்சிபிள் அண்ட் இன்டேஞ்சிபிள் அசட். ஸோ இதுவும் அந்த வீடியோலயே உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதுல வந்து டேஞ்சிபிள்னா இன்டேஞ்சிபிள்னா வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ டேஞ்சிபிள்ங்கிறது அசையும் சொத்து, இன்டேஞ்சிபிள்ங்கிறது அசையா சொத்து. ஸோ
உங்களுக்கு கண்ணில் பார்க்க முடிஞ்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சிபிள் அசட். கண்ணுக்கு பார்க்க முடியாத எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்டேஞ்சிபிள் அசட். ஸோ கம்பெனியை சுத்தி நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ ரியல் அக்கௌண்ட். சரிங்களா, லைக் கேஷ், பில்டிங்கு, மிஷினரிஸ், குட்வில். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னா உங்களுக்கு டீல்ஸ் வித் எக்ஸ்பென்சஸ், லாஸ், இன்கம் அண்ட் கெயின். ஸோ வருவாய், அது செலவுகள், இதை பத்தி டீல் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட்டுங்க. ஸோ சேலரி அக்கௌண்ட், ரெண்ட் அக்கௌண்ட், கமிஷன்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் வந்தாலும் சரி, இல்லை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், கமிஷன் வந்தாலும் சரி, கமிஷன் பே பண்ணணும். ஸோ இது எல்லாமே டீல் பண்றது நாமினல் அக்கௌண்ட். ஸோ கோல்டன் ரூல்ஸ்குள்ள போமா. ஸோ இது சிம்பிள் லாஜிக் நம்ம பார்க்கலாங்க. ஸோ லாஜிக் என்னன்னா, பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ டெபிட்னா டெபிட் அக்கௌண்ட், கிரெடிட் அக்கௌண்ட், மொத்தம் 2 அக்கௌண்ட் இருக்குங்க. சரிங்களா, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். டெபிட்னா உள்ள வர்றது, கிரெடிட்னா வெளியே போறது. சரிங்களா, பர்சனல் அக்கௌண்ட் ரிசீவ் ஆகிறவ நம்ம டெபிட்னு போடணும், வெளியே போறது லைக் கொடுக்கறது கிவர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ கொடுக்கறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் டிரான்சாக்ஷன் நம்ம வச்சுக்கணுங்க. ஸோ எங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, when people or companies are involved. ஸோ நான் சொன்ன மாதிரி தாங்க, பீப்புளோ சரி இல்லை ஒரு கம்பெனியும் சரி, ஸோ இன்வால்வ் ஆகுறப்போ இந்த பர்சனல் அக்கௌண்ட்டுங்கிறது யூஸ் ஆகுங்க. ஸோ ரியல் அக்கௌண்ட்னா கம்பெனியை சுத்தி நடக்கிறது, இதுதாங்க ரியல் அக்கௌண்ட். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ இப்போ வந்து உள்ள வர்றத டெபிட் பண்ணணும், வெளியே போறத கிரெடிட் பண்ணணுங்க. சிம்பிள் லாஜிக் இருந்தாங்க. when assets are goods are involved, ஒரு அசட்டோ இல்ல ஒரு கூட்ஸோ இன்வால்வ் ஆனப்போ இந்த ரியல் அக்கௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோங்க. நாமினல் அக்கௌண்ட் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ். ஸோ சேம்ங்க. ஸோ கம்பெனிக்கு ஒரு எக்ஸ்பென்ஸோ இன்கமோ வந்தா இதை நம்ம யூஸ் பண்ணுவோங்க. சரிங்களா, டீலிங் வித் எக்ஸ்பென்சஸ் ஆர் இன்கம். ஸோ இதுதாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காம இது மனப்பாடம் மட்டும் பண்ணிருங்க தயவு செஞ்சு, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஜேர்னல் என்ட்ரிக்கு இது ரொம்ப முக்கியம். அப்பதான் உங்களால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் அக்கௌண்டிங்கை உங்களால பண்ண முடியும். சரிங்களா, பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்ல டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட்ல டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட்ல டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் இது கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி சொல்லணும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம போகலாம். சிம்பிள் எக்ஸாம்பிள், பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு எக்ஸாம்பிள். ராம் பெய்டு 5,000 டு பிஸ்னஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராம் வந்து பிசினஸ்க்கு 5,000 ரூபாய் பே பண்ணிருக்காங்க அப்படின்னா, பிசினஸ் அக்கௌண்ட்ல பாக்கணும்னா பிசினஸ் அக்கௌண்ட்டுக்கு 5,000 கேஷ் உள்ள வந்திருக்கு. பெய்டுனா அவங்க வந்து இப்போ வந்து பிளாக்கா கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேஷ் டிரான்சாக்ஷன்ல தான் நடந்திருக்கு. இதே வந்து இப்போ உங்களுக்கு செக் அப்படின்னா மொத்தம் 2 டிரான்சாக்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கேஷ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா செக். ஸோ இது பேங்க்னாலும் செக் தான் நீங்க சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ பேங்க் மூலியமா நீங்க போனீங்கன்னா செக் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு கீ பாயிண்ட்ஸை நீங்க வச்சுக்கோங்க. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ராம் அக்கௌண்ட் கிரெடிட்டார். ஸோ ராம் பெய்டு 5,000 டு பிஸ்னஸ் அப்படின்னா ராம் வந்து 5,000 பே பண்றாங்கன்னா கம்பெனிக்கு உள்ள வர்றது கேஷ். கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு ராம். யார் கொடுத்துருக்காங்க? ஸோ ராம் கொடுத்துருக்காங்க. அதனால ராம் வந்து உங்களுக்கு கிரெடிட்டார் ஆயிட்டாங்க. he gave money. சரிங்களா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். ஸோ ஒரு ஃபர்னிச்சரை கேஷ் போட்டு வாங்குறாங்க, கேஷ் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா நமக்கு என்ன உள்ள வருது? நமக்கு ஃபர்னிச்சருங்கிறது ஒரு அசட் உள்ள வருது. அந்த அசட்டை ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். ஸோ ஃபர்னிச்சர் வந்து டெபிட் பண்ணிட்டு கேஷை வந்து கிரெடிட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து இந்த என்ட்ரிக்கானது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் எக்ஸ்பென்சஸ், லாசஸ் அண்ட் இன்கம் அண்ட் கெயின்ஸை பத்தி வாங்குறது நாமினல் அக்கௌண்ட். ஸோ பெய்டு சேலரி 10,000. ஸோ கம்பெனிலேருந்து பார்க்குறப்ப என்ன வரணும்? ஸோ சேலரிங்கிறது உள்ள வருது. சரிங்களா, ஸோ உள்ள வருது. ஸோ கேஷுங்கிறது வெளியே போறது. சரிங்களா, கம்பெனி சைட்ல இருந்து கேஷ் வந்து நம்ம வெளியே கொடுக்குறோம். சரிங்களா, கேஷ் வெளியே போறதுனால சேலரிங்கிறது உள்ள வருது பர்சனுக்கு. ஸோ இதுதான் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா,
நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட் இஸ் நரேஷன். ஸோ நரேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ நீங்க இப்போ ஒரு என்ட்ரி பண்றீங்க அப்படின்னா ஸோ என்ட்ரிக்கு கீழே இதை வந்து கண்டிப்பா எழுதி வைக்கணும். ஏன் அப்படின்னா அந்த என்ட்ரி எதுக்கு போட்டிருக்கோம், எதனால போட்டிருக்கோம், ஏன் போட்டிருக்கோம், ஸோ இது எல்லாத்துக்குமே அது எடுத்து கொடுக்குங்க. சரிங்களா? ஸோ அது ஜஸ்ட் ஒரு சின்ன வேர்டா தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்க வந்து ரொம்ப பெருசா யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு வந்து இடத்தையும் அடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால உங்களுக்கு ஒரு பயனும் இல்லை. பெருசா எழுதுனால உங்களுக்கு ஷார்ட் அண்ட் கட்டா நீங்க எழுதுனா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுங்க. ஏன்னா நீங்க தான் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த டிரான்சாக்ஷன் நீங்க பார்த்தாலும் ஓகே இந்த செலவு தான் நம்ம இந்த ஃபர்னிச்சர் வாங்கினதுக்கு நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத நீங்க ஈஸியா நீங்க உங்களோட கீ பாயிண்ட்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோ பார்ப்போம். வாட் இஸ் நரேஷன் இன் அக்கௌண்டிங். சரிங்களா? A narration is a short explanation written below a journal entry that tells why that transaction happened. சிம்பிள், நான் ஆல்ரெடி நான் சொன்னதான். ஸோ ஷார்ட் எக்ஸ்பிளனேஷனா எதுக்கு அந்த டிரான்சாக்ஷன் நடந்ததுங்கிறது எழுதணுங்க. ஸோ இதுதாங்க டெஃபினேஷன் பார்ப்போமா. Narration is a brief description written under a journal entry that explains the nature of transactions. ஸோ அதோட என்ன பண்ணியிருக்கணும் அதுதாங்க எழுதணும். So why is a narration important? It gives a clarity and a purpose to the entry. So அந்த ஒரு clarity and அந்த purpose எதுக்காக நம்ம எழுதணுங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா help when checking or auditing account. ஸோ நாளைக்கே ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆர் ஆடிட்டர்ஸ் வந்து நம்ம செக் பண்ணாலும் அது எதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா நமக்கு காமிச்சிருங்க அந்த நரேஷன்ங்கிறது. ஸோ வாட் வாஸ் டன், ஹவு அண்ட் சம்டைம்ஸ் வை. ஸோ எதுக்கு பண்ணோம், ஏன் பண்ணோம், அது எப்போ பண்ணோம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நரேஷன்ங்கிறது உங்களுக்கு சொல்லி வந்துடும். வேர் இஸ் இட் ரிட்டன், எங்க நம்ம எழுதணும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் பிலோ த ஜர்னல் என்ட்ரி இன் பிராக்கெட். ஸோ ஒரு பிராக்கெட்டுக்குள்ளார ஜர்னல் என்ட்ரிக்கு அப்படியே கீழே லைக் ஒரு டெபிட் கிரெடிட் டிரான்சாக்ஷன் எழுதினவுடனே அது கீழே நீங்க எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போமா. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட்ஸ்ல நீங்க தாராளமா சொல்லலாம். சரிங்களா? பெய்டு 1000 rupees ஃபார் ஆஃபீஸ் ரெண்ட். ஸோ இந்த நம்ம டிரான்சாக்ஷன் நம்ம பார்ப்போம். ரெண்ட் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. ஸோ இது எப்படி வந்ததுன்னா பெய்டு 1000 rupees ஃபார் ரெண்ட் அப்படின்னா ரெண்ட்டுங்கிறது உள்ள வந்திருக்கு. சரிங்களா? இது மூலியமா பண்ணிருக்காங்க, கேஷ் மூலியமா. ஸோ வெளியே என்ன போயிருக்குன்னா கேஷ் வந்து வெளியே போயிருக்கனால கேஷ் வந்து நம்ம கிரெடிட்டால போடுறோம். டெபிட்ல வந்து ரெண்ட்டுங்கிற ஒரு இது உள்ள வந்திருக்கு. சரிங்களா? அதனால அது டெபிட் நோட்ல போடுறோம். பீயிங் ரெண்ட் பெய்ட் இன் கேஷ். ஸோ நம்ம பீயிங் ரெண்ட் பெய்ட் இன் கேஷ்ங்கிறது ஒரு நரேஷனுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து நரேஷனை பீயிங்ல இருந்து தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பீயிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க நரேஷன்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் பெய்டு 2000 as a salary. சேலரிங்கிறது உள்ள வந்திருக்கு. ஸோ சேலரிங்கிறது உள்ள வந்திருக்கு, எக்ஸ்பென்சஸ் உள்ள வந்திருக்கு. ஸோ கேஷ்ங்கிறது வெளியே போயிருக்கு. ஸோ அதனால சேலரி அக்கௌண்ட் டெட்டார் 2000 டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார் 2000. ஸோ நீங்க வந்து அண்ட் இன்னொன்னு நான் உங்ககிட்ட சொல்றேங்க, சேலரி அக்கௌண்ட் டெட்டார். ஸோ உங்களுக்கு சேலரியை மட்டும் நீங்க வந்து டெப்டார்னு மட்டும் நீங்க போட்டா போதுங்க, கிரெடிட்டானுங்கிறத மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லைங்க. சரிங்களா? பீயிங் சேலரி பெய்ட் இன் கேஷ். ஸோ இதுதாங்க இதுக்கான நரேஷன்ஸ். ஸோ எக்ஸாம்பிளா அடுத்த எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போங்க. ஸோ ராம் ரிசீவ்டு 5000 ஃப்ரம் ராம். ஸோ ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ராம் கிட்ட இருந்து 5000 ரூபாய் வாங்குறாங்க. ஸோ அது வந்து காசுங்கிறது உள்ள வருது. ஸோ அதனால கேஷ் ஃபர்ஸ்ட் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் யார்ட்டு இருந்து வருது, ராம் கிட்ட இருந்து வருது. ஸோ அதனால ராம் வந்து கிரெடிட்ல போட்டுருவோம். ஸோ உள்ள வர்றதுனால கேஷ் உள்ள வர்றதுனால டெபிட், ராமுக்கு கொடுக்கறனால அது கிரெடிட். யார்கிட்ட வந்து வருது, ராமுக்கு அது கிரெடிட் ஆகுறதுனால ராம நம்ம வந்து கிரெடிட்ல போடுறோம். ஸோ அடுத்து வந்து டிப்ஸ் நம்ம பார்க்க போறோங்க. டிப்ஸ் ஃபார் ரைட்டிங் குட் நரேஷன்ஸ், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்க்க போறோம். கீப் இட் ஷார்ட் அண்ட் கிளியர். ஸோ நம்ம சின்னதா எழுதினாலே நமக்கு போச்சுங்க. ஸ்டார்ட் வித் பீயிங். பீயிங்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றது ரொம்ப முக்கியமா இருக்குங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் கீ டீடைல்ஸ் லைக் கிரெடிட் பை செக் எக்ஸெட்ரா. ஸோ நீங்க வந்து ரொம்ப முக்கியமான லைக்
கேஷ்ல இது பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை செக் மூலியமா இருந்திருக்கலாம். ஸோ ஈஸியா நீங்க வந்து இதுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கக்கூடியதா இருந்திருக்கலாம். ஸோ டோன்ட் ரைட் ஃபுல் சென்டென்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பெருசா எழுதுறதுனால இங்க ஒன்றும் வரப்போடுங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து நரேஷன்ங்கிறது ஒன்று யூஸ் பண்றாங்க. அவாய்ட் unnecessary வேர்ட்ஸ். ஸோ கீவேர்ட்ஸ் இல்லாத மற்ற வேர்ட்ஸ் அந்த டிரான்சாக்ஷனுக்கு தேவையில்லாத வேர்ட்ஸ் யூஸ் பண்றதுனால அது உங்களுக்கு வேஸ்டா போகுங்க. டோன்ட் லீவ் இட் இன் பிளாங்க். ஸோ நரேஷனை எழுதாம விட்டுறாதீங்க. நரேஷன் எழுதினாதான் உங்களுக்கு அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வருங்க. ஸோ லைக் மோர் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போங்க. ஸோ பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃபார் 5,000 in cash. ஸோ இந்த நரேஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? பீயிங் கூட்ஸ் பர்ச்சேஸ் இன் கேஷ். ஸோ இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். சோல்டு கூட்ஸ் டு ரவி ஆன் கிரெடிட். கிரெடிட்ங்கிறனால உங்களுக்கு செக்கா இருக்கலாம். ஸோ அதனால பீயிங் கூட்ஸ் சோல்டு டு ரவி ஆன் கிரெடிட். ஸோ இந்த மாதிரி நீங்க நரேஷன் யூஸ் பண்ணலாம். ரிசீவ்டு 2,000 ஃப்ரம் மோகன். ஸோ மோகன்ல இருந்து ஒரு 2,000 வந்திருக்கு அப்படின்னா பீயிங் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் மோகன். paid electricity bill by check. பீயிங் ஒரு எலக்ட்ரிசிட்டி செக் மூலியமா நம்ம வந்து பே பண்ணிருக்கோம்னு இந்த டிரான்சாக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. பீயிங் எலக்ட்ரிசிட்டி பெய்டு பை செக். ஸோ இந்த மாதிரி ஈஸியா நீங்க முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்க. ஸோ இதுதாங்க. ஸோ ஃபைனலா ஒரு டிப்ஸ் பார்த்துடலாங்க. என்னன்னா எவ்ரி ஜர்னல் என்ட்ரி மஸ்ட் பி பேலன்ஸ் டெபிட் ஆர் கிரெடிட். டிஆர்னா டெபிட்டோட ஷார்ட் ஃபார்முங்க, சிஆர்னா கிரெடிட்டோட ஷார்ட் ஃபார்முங்க. ஸோ அடுத்து வந்து டோன்ட் ஃபர்கெட் டு ரைட் நரேஷன். ஸோ நரேஷனை மட்டும் எழுதாம விட்டுறாதீங்க. இல்லைன்னா உங்களுக்கு அந்த என்ட்ரி எதுக்கு போட்டோன்னு உங்களுக்கு தெரிய வராது. ஸோ அதுக்கு தான் நான் வந்து சொல்றேன். ஸோ லேர்ன் தி கோல்டன் ரூல்ஸ். தே ஆர் த கீ டு மாஸ்டரிங் ஜர்னல் என்ட்ரிஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ஜர்னல் என்ட்ரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க போறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது கோல்டன் ரூல்ஸ். ஸோ இந்த ஜர்னல் என்ட்ரிக்கு அப்புறம் நரேஷன் வித்தவுட் நீங்க இப்போ கோல்டன் ரூல்ஸ் படிச்சுட்டு ஜர்னல் என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் நரேஷன் எழுதினாலும் அந்த என்ட்ரி உங்களுக்கு எதுக்கு போட்டோங்கிறது தெரிய வராது. ஸோ இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட். நம்ம 3 பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜர்னல் என்ட்ரி, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் ரூல்ஸ், தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நரேஷன். ஸோ இது மூணுமே ஒரு கிளான்ஸ் பாத்துருங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா தாராளமா கமெண்ட்ல நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுது, ஏதாச்சும் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடா டாபிக்ஸ் ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா தாராளமா நீங்க சொல்லலாம். ஸோ இதனாலும் தேங்க்யூங்க.